أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பங்கு பெற்ற போர்கள் தொடர்பான நற்குறிப்பு நடைபெற்று வருகின்றது. ஜாத்துர் ரிகா என்ற ஒரு போர் நடைபெற்றது. ஹஸ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜத் என்னும் இடத்தில் கத்ஃபானுடைய கோத்திரமான பனு சாலபா மற்றும் பனு முஹாரிப் மீது தாக்குதல் நடத்துவதற்காக 400 சகாபிகளை அல்லது ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் 700 சகாபிகளை ஒன்று கூட்டிக் கொண்டு புறப்பட்டார்கள். மதினாவில் ஹஸ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீராக அன்னார் நியமனம் செய்தார்கள். மற்றொரு அறிவிப்பின்படி ஹஸ்ரத் அபு ஜர் கஃபாரி அவர்களை அமீராக நியமனம் செய்தார்கள். ஹஸ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாத்துர் ரிகா என்று கூறப்படும் நஹல் என்ற இடத்தை அடைந்தார்கள். அங்கு ஹஸ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்கொள்வதற்கு ஒரு பெரும் படை ஆயத்தமாக இருந்தது. 2 கூட்டத்தினரும் ஒருவர் மற்றவரை எதிர்கொண்டனர். ஆயினும் போர் நடைபெறவில்லை. இந்த போருக்கு மத்தியில் முதல் முறையாக முஸ்லிம்கள் சலாத்துல் ஹவுஃப் எனும் தொழுகையை நிறைவேற்றினர். ஹஸ்ரத் அபு மூசா அஷரி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ஒரு போரில் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் புறப்பட்டோம். நாங்கள் 600 நபர்கள் இருந்தோம். எங்களிடம் ஒரு பொதுவான ஒட்டகம் இருந்தது. அதில் ஒவ்வொருவராக பயணித்துக் கொண்டிருந்தோம். எங்களது பாதங்கள் வெடித்து விட்டன. அதாவது போரில் 6 நபர்கள் அந்த ஒட்டகத்தில் இருந்தார்கள். எனது 2 பாதங்களும் வெடித்து விட்டன. மேலும் எனது நகங்கள் விழுந்து விட்டன. மேலும் நாங்கள் எங்களது பாதங்களில் துணிகளின் சிறிய துண்டுகளால் கட்டிக்கொண்டோம். எனவே இந்த போருக்கு ஜாத்துர் ரிகா என்று பெயரிடப்பட்டது. ஏனென்றால் நாங்கள் துணிகளின் துண்டுகளால் எங்களது கால்களை கட்டியிருந்தோம். இங்கு ஒரு குறிப்பு உள்ளது, அதையும் நான் எடுத்துரைக்கின்றேன். வரலாற்று புத்தகங்களின் அடிப்படையில் ஜாத்துர் ரிகா போர் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதே நேரம் இமாம் புகாரி அவர்கள் ஹைபர் போருக்கு பிறகு இந்த போர் நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார்கள். ஏனென்றால் ஹஸ்ரத் அபு மூசா அஷரி அவர்கள் இந்த போரில் பங்கு பெற்றிருந்தார்கள். மேலும் அன்னார் ஹைபர் போருக்கு பிறகுதான் முஸ்லிம் ஆகியிருந்தார்கள். எனவே ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு இந்த போர் நடைபெற்றதாக பெரும்பாலானவர்கள் கருதுகின்றார்கள். மக்கா வெற்றி தொடர்பான அறிவிப்புகளில் ஒரு அறிவிப்பு உள்ளது. சுனன் நிசாயி ஹதீஸ் புத்தகத்தில் ஒரு விரிவான அறிவிப்பு இவ்வாறு இடம்பெற்றுள்ளது. அதில் மக்கா வெற்றி சந்தர்ப்பத்தின் போது யாரையெல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்ததோ அந்த நபர்களின் விவரங்கள் அந்த அறிவிப்பில் இடம்பெற்றுள்ளன. ஹஜ்ரத் முஸ்அப் பின் சமத் அவர்கள் தனது தந்தையிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், மக்கா வெற்றி நாளின் போது ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
4 ஆண்கள் மற்றும் 2 பெண்களை தவிர்த்து ஏனைய அனைத்து நிராகரிப்பாளர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கியிருந்தார்கள். அந்த 4 நபர்களை கொலை செய்யுங்கள். அவர்கள் காஃபாவின் திரைச்சீலைகளில் ஒளிந்திருப்பதை நீங்கள் கண்டாலும் கொலை செய்து விடுங்கள் என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்தார்கள். அவர்களின் பெயர்கள் இக்ரிமா பின் அபு ஜஹல், அப்துல்லா பின் ஹத்தல், மக்கீஸ் பின் ஹபாபா மற்றும் அப்துல்லா பின் சாத் பின் அபி தரா ஆகியோராவர். அப்துல்லா பின் ஹத்தல் கைது செய்யப்பட்ட போது அவர் இவ்வாறு கூறினார்: கடலில் என்னை ஏதாவது ஒன்று என்னை காப்பாற்றும் என்றால் அது களப்பற்ற தன்மை மற்றும் உண்மையே ஆகும். நிலத்திலும் களப்பற்ற தன்மையும் உண்மையும் மட்டுமே என்னை காப்பாற்றும். அல்லாஹ்வே, நான் உன்னுடன் உறுதியான உடன்படிக்கை செய்கின்றேன். நீ என்னை புயலிலிருந்து காப்பாற்றிவிட்டால் நான் நிச்சயம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்று அவர்களின் கரங்களில் எனது கரத்தை வைத்து விடுவேன். மேலும் நான் நிச்சயமாக அன்னாரை மன்னிப்பவராகவும் கண்ணியமிக்கவராகவும் காண்கின்றேன். அன்னார் திரும்பி வந்தார்கள். மேலும் அவர் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். இது தொடர்பாக பிரபலமான ஒரு அறிவிப்பு உள்ளது. அவர் கப்பலில் ஏறுவதற்கு முன்பாகவே அவரது மனைவி அவரிடம் சென்று அவரை உண்மையை ஏற்றுக்கொள்ள செய்தார். மேலும் அவரை திரும்பி வருமாறு அழைத்தார். இந்த அறிவிப்பும் பின்னர் வரும். எவ்வாறு இருப்பினும் சுனன் நிசாயின் ஒரு அறிவிப்பு இவ்வாறு உள்ளது: அப்துல்லா பின் அபி சரா அவர்களை பொறுத்தவரை அவர் உஸ்மான் பின் அத்ஃபான் அவரிடம் ஒளிந்து கொண்டார். பின்னர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பைஅத் செய்வதற்கு அழைத்த போது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரவர்களே, அப்துல்லாவின் பையத்தை ஒப்புக்கொள்வீர்களாக என்று கூறினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தலையை உயர்த்தி 3 முறை அவரை உற்று நோக்கினார்கள். 3 முறையும் நிராகரித்து விட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் இறுதியில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் பையத் வாங்கினார்கள். பின்னர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள்: இவரை கொலை செய்யக்கூடிய மனிதர் யாரும் இருந்திருக்கவில்லையா? இவரிடம் பையத் பெறுவதை நான் தவிர்த்து வந்தேன். தங்களின் உள்ளத்தில் என்ன இருக்கின்றது என்று எங்களுக்கு எப்படி தெரியும், அல்லாஹ்வின் தூதரவர்களே என்று அவர்கள் கூறினர். தாங்கள் ஏன் கண்களால் எங்களிடம் சைகை செய்யவில்லை என்றும் கேட்டனர். கண்களால் நம்பிக்கை துரோகம் செய்வது நபிக்கு ஆகுமானதல்ல என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த அறிவிப்பு சுனன் அபு தாவூதிலும் இடம்பெற்றுள்ளது. சுனன் அபு தாவூதில் மற்றொரு அறிவிப்பும் இடம்பெற்றுள்ளது. எனினும் அந்த அறிவிப்பின் கடைசி வாக்கியங்களில் அவரை கொலை செய்வது தொடர்பான எந்த குறிப்பும் இடம்பெறவில்லை. எனவே இந்த அறிவிப்பில் இவ்வாறு வருகின்றது: ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அப்துல்லா பின் சாத் பின் அபி சரா அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எழுத்தாளராக இருந்தார்கள். அவரை ஷைத்தான் வழிகெடுத்தான். அவர் நிராகரிப்பாளர்களுடன் சென்று இணைந்து கொண்டார். மக்கா வெற்றி நாளன்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கொலை செய்ய கூறியிருந்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் பின் கஃபான் அவர்கள் அவருக்காக அடைக்கலம் வேண்டினார்கள். அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருக்கு அடைக்கலம் வழங்கினார்கள். இவரை கொலை செய்திருக்க வேண்டும், ஆனால் ஏன் கொலை செய்யவில்லை என்ற ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குறிப்பு தொடர்பாக ஒரு விளக்கமும் இடம்பெற்றுள்ளது. அறிவிப்பில், நான் பையத் வாங்குவதிலிருந்து தாமதித்து வந்தபோது நீங்கள் இவரை கொலை செய்திருக்க வேண்டும், ஆனால் நீங்கள் ஏன் அவ்வாறு செய்யவில்லை என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளிடம் கேட்டார்கள். ஏனென்றால் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத் வாங்க விரும்பி இருக்கவில்லை என்றால், மேலும் அவரை கொலை செய்திருக்க வேண்டும் என்ற முடிவில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலை நிற்க விரும்பியிருந்தால் அவரை கொலை செய்வதற்கு கட்டளையிட்டிருப்பார்கள். ஆனால் அன்னார் வெற்றியாளராக இருந்தார்கள், நாட்டின் அதிபராகவும் இருந்தார்கள். அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற தீர்ப்பும் கூட நீதியை அடிப்படையாக கொண்டதாகவே இருந்தது. எனவே அந்த அறிவிப்பில் அறிவிப்பாளரின் தனது சொந்த கருத்தோ அல்லது அறிவிப்போ கலந்திருக்கலாம். மேலும் அந்த அறிவிப்பு புகாரி மற்றும் முஸ்லிம் ஹதீஸ் புத்தகங்களில் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அபு தாவூதில் இதே கட்டுரை தொடர்பாக ஒரு அறிவிப்பை ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் செய்கின்றார்கள். அதை பற்றி கூறப்பட்டு விட்டது. அதில் கொலை செய்வது தொடர்பாக எந்த குறிப்பும் இடம்பெறவில்லை. ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அல் மூமினீன் என்ற அதிகாரத்தின் 15வது வசனத்திற்கு விளக்கமளித்தவாறு இந்த சம்பவத்தை இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். இந்த வசனத்துடன் ஒரு வரலாற்று சம்பவம் தொடர்புடையதாக உள்ளது. அதனை இங்கு குறிப்பிடுவதை அவசியமானதாக கருதுகின்றேன். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி எழுதக்கூடிய ஒரு நபர் இருந்தார். அவரது பெயர் அப்துல்லா பின் அபி சரா ஆகும். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது வஹி இறங்கும் போது அன்னார் அவரை அழைத்து வஹியை எழுத செய்து விடுவார்கள். ஒரு நாள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே வசனங்களை அவரை கொண்டு எழுதி கொண்டிருந்தார்கள். அன்னார் சும்ம அன்ஷாஹு ஹல்கன் ஆஹர் என்ற வசனத்தை அடைந்தபோது அவரது வாயிலிருந்து அவரையும் அறியாமல் ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனல் ஹாலிகீன் என்ற வசனம் வெளிப்பட்டு விட்டது. இதுவே வஹியாகும், இதை எழுதிவிடுங்கள் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் கூறினார்கள். முந்தைய வசனங்களின் தாக்கத்தின் விளைவாக அது தானாகவே அவரிடமிருந்து வெளிப்பட்டு விட்டது என்ற எண்ணம் அந்த தீயவருக்கு தோன்றவில்லை. மாறாக எனது வாயிலிருந்து வசனம் வெளிப்பட்டது, அதனை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியாக ஆக்கிவிட்டார்கள். நஅூதுபில்லா, இதே போன்றுதான் அன்னார் முழு குரானையும் உருவாக்கியுள்ளார்கள் என்று அவர் கருதி கொண்டார். எனவே அவர் முர்த்ததாகிவிட்டார், மேலும் மக்காவிற்கு சென்று விட்டார். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவரையெல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்களோ அவர்களில் ஒருவராக அப்துல்லா பின் அபி சரா இருந்தார். ஆனால் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டார்கள். அன்னாரது வீட்டில் அவர் 3 நாட்கள் ஒளிந்திருந்தார். ஒரு நாள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் பையத் வாங்கி கொண்டிருந்த போது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லா பின் அபி சராவையும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அழைத்து வந்தார்கள். அவரின் பையத்தை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் சற்று தாமதித்தார்கள். ஆயினும் அவரிடம் பையத் பெற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு அவர் 2வது முறையாக இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டு விட்டார். சுனன் நிசாயில் இடம்பெற்றுள்ள அறிவிப்பில் இக்ரிமா பின் அபு ஜஹல் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்ட சம்பவமும் இடம்பெற்றுள்ளது. வாழ்க்கை வரலாற்று புத்தகங்களிலும் அவர் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்ட சம்பவம் விளக்கமாக இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. நான் இதற்கு முன்பும் அதை குறிப்பிட்டிருக்கின்றேன். இக்ரிமா பின் அபு ஜஹல் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்த நபர்களை சார்ந்தவராக இருந்தார். இக்ரிமா மற்றும் அவரது தந்தை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் தொல்லை கொடுத்திருந்தனர். மேலும் முஸ்லிம்களின் மீது அதிக கடினமும் காட்டியிருந்தனர். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கொலை செய்ய வேண்டும் என்ற கட்டளையும் பிறப்பித்திருந்தார்கள் என்பது அவருக்கு தெரிய வந்தபோது அவர் யமன் நாட்டை நோக்கி ஓடிவிட்டார். அவரது மனைவி அவரை பின்தொடர்ந்து சென்றார். அதன் விளைவாக அவர் இஸ்லாத்தையும் ஒப்புக்கொண்டு விட்டார். இக்ரிமா கடற்கரை ஓரத்தில் இருப்பதை அவரது மனைவி கண்டார். அவர் படகில் சவாரி செய்வதற்கு எண்ணிக்கொண்டிருந்த போது ஒரு கூற்றின் அடிப்படையில் அவரது மனைவி அவரை கண்டுகொண்டார். அவர் படகில் ஏறி அமர்ந்திருந்தார். எனது சிறிய தந்தையாரின் மகனே, மக்களை அதிகமாக இணைப்பவரும் மக்களில் மிக அதிகமாக நல்லவராக இருப்பவரும் மக்களில் எல்லோரையும் விட மிக அதிகமாக பிறருக்கு நன்மையை விரும்புவருமாகிய ஒரு நபரிடமிருந்து நான் உங்களிடம் வந்துள்ளேன். நீர் உம்மை அழிவிற்குள்ளாக்கி கொள்ளாதீர், ஏனென்றால் நான் உமக்காக அடைக்கலம் பெற்று வந்துள்ளேன் என்று கூறி அவர் அவரை தடுத்து நிறுத்தினார். அப்போது அவர் தனது மனைவியுடன் வந்தார். மேலும் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டார். மேலும் அவருக்கு அழகிய இஸ்லாமும் கிடைத்துவிட்டது. அறிவிப்பில் வருகின்றது, இக்ரிமா ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து நின்றார். அப்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தாங்கள் எனக்கு அடைக்கலம் வழங்கிவிட்டதாக எனது மனைவி என்னிடம் கூறினார். அப்போது நீர் உண்மை கூறியுள்ளீர், நிச்சயமாக நீர் பாதுகாப்பில் இருக்கின்றீர் என்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு எவனும் இல்லை, அவன் ஏகன், அவனுக்கு இணை ஏதுமில்லை என்றும் தாங்கள் அவனுடைய அடியாரும் தூதரும் ஆவீர்கள் என்றும் நான் சாட்சி கூறுகின்றேன் என்று இக்ரிமா கூறினார். மேலும் அவர் வெட்கத்தால் தனது தலையை கீழே தாழ்த்தி கொண்டார். அப்போது இக்ரிமாவே, நீ என்ன வேண்டுமானாலும் என்னிடம் கேளும்,
அது எனது ஆற்றலுக்குட்பட்டதாக இருக்குமென்றால் நிச்சயமாக நான் உமக்கு தந்து விடுவேன் என்று ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது நான் உங்கள் மீது கொண்டிருந்த எனது அனைத்து பகைமையும் மன்னிக்கப்படுவதற்காக நீங்கள் எனக்காக துவா செய்ய வேண்டும் என்று இக்ரிமா வேண்டினார். அப்போது அல்லாஹ்வே, என்னுடன் இக்ரிமா கொண்டிருந்த அனைத்து பகைமையையும் அல்லது அவர் எனக்கு செய்த அனைத்து தீங்கையும் நீ மன்னித்து விடுவாயாக என்று ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் துவா செய்தார்கள். பின்னர் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் தனது தலையை உயர்த்தினார்கள். மேலும் தனது போர்வையை அவர் மேல் போர்த்தினார்கள். மேலும் ஈமான் கொண்ட நிலையிலும் ஹிஜ்ரத் செய்த நிலையிலும் எம்மிடம் வந்த நபரின் வருகை நல்வரவு ஆகட்டுமாக என்றும் கூறினார்கள். பிற்காலத்தில் இக்ரிமா அவர்கள் மிகவும் கம்பீரமிக்க சஹாபிகளில் ஒருவராக கணக்கிடப்பட்டார். இக்ரிமா ஈமான் கொண்டதன் மூலம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சஹாபியிடம் கூறியிருந்த அந்த முன்னறிவிப்பும் முழுமையடைந்திருந்தது. ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொர்க்கத்தில் இருப்பதாக கனவில் கண்டார்கள். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு திராட்சை பழத்தின் ஒரு கொத்தை கண்டார்கள். அது அன்னாருக்கு மிகவும் பிடித்திருந்தது. இது யாருக்காக என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்போது அபு ஜஹலுக்கு என்று பதில் தரப்பட்டது. இந்த விஷயம் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நல்லதாக படவில்லை. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவலை அடைந்தார்கள். பின்னர் சொர்க்கத்தில் நம்பிக்கையாளர்களை தவிர்த்து வேறு எவரும் நுழைய முடியாது, அவ்வாறு இருக்க அபு ஜஹல் எப்படி என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்டார்கள். இக்ரிமா பின் அபு ஜஹல் இஸ்லாத்தை ஒப்புக்கொண்ட பிறகு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுற்றார்கள். அந்த திராட்சை கொத்து என்பதற்குரிய விளக்கமாக இதன் பொருள் இக்ரிமா ஆவார் என்றும் அன்னார் கூறினார்கள். தபூக் போர் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ரஜப் மாதத்தில் நடைபெற்றது. இந்த தபூக் போரை ஜைசுல் உஸ்ரா என்றும் கூறுவார்கள். அதாவது கடினத்தை கொண்ட படை என்பதும் பொருளாகும். போருக்கு ஆயத்தமாவதற்காக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பொருள் தியாகம் மூலம் தொண்டாற்றும் நற்பாக்கியம் கிடைத்தது. அது தொடர்பான குறிப்பு இவ்வாறு வந்துள்ளது. தபூக் போருக்கு ஆயத்தமாவதற்காக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள். அப்போது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபார நோக்கத்தின் அடிப்படையில் தான் தயார் செய்து வைத்திருந்த 100 ஒட்டகங்களின் குழுவை அப்படியே ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கொடுத்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் பொருள் தியாகம் செய்யுமாறு கூறினார்கள். அப்போது அந்த போரின் தேவையை கருத்தில் கொண்டு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலும் 100 ஒட்டகங்களை ஆயத்தம் செய்து கொடுத்து விட்டார்கள். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கட்டளையிட்டார்கள். அப்போது 3வது முறையாக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலும் 100 ஒட்டகங்களை முன்வைத்து விட்டார்கள். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்பொழிவு மேடையிலிருந்து கீழே இறங்கி வந்தார்கள். அன்னார் இவ்வாறு கூறினார்கள். அதாவது இதற்கு பிறகு உஸ்மான் என்ன செய்தாலும் அது பற்றி கேள்வி கேட்கப்பட மாட்டாது. அது மட்டுமின்றி உஸ்மான் அவர்கள் 200 அவுக்கிய அளவிலான தங்கத்தையும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன் வைத்து விட்டார்கள். மற்றொரு அறிவிப்பில் வருகின்றது, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வருகை தந்து 1000 தினாரை அன்னாரின் சட்டை பையில் வைத்து விட்டார்கள். அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையில் இருந்த தினார்களை இங்கும் அங்கும் உருட்டி கொண்டிருந்தார்கள். பின்னர் 2 முறை இவ்வாறு கூறினார்கள், அதாவது இன்று முதல் உஸ்மான் என்ன செய்தாலும் அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் 10,000 தீனார்கள் வழங்கியிருந்தார்கள். அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக இவ்வாறு துஆ செய்தார்கள், உஸ்மானே, அல்லாஹ் உம்முடன் பாவ மன்னிப்புடன் நடந்து கொள்வானாக. நீர் மறைவில் செய்த பாவங்களையும் மன்னிப்பானாக, வெளிப்படையாக செய்தவற்றையும் மன்னிப்பானாக, மேலும் கியாமத் வரை நடைபெறுபவற்றையும் மன்னிப்பானாக. இதன் பிறகு அவர் என்ன செய்தாலும் அவர் கவலை கொள்ளக்கூடாது என்றும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போரின் ஏற்பாட்டிற்காக 1000 ஒட்டகங்களையும் 70 குதிரைகளையும் வழங்கினார்கள். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் அந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இவ்வாறு கூறினார்கள், உஸ்மானே, நீங்கள் மறைவாக செய்தவற்றையும் வெளிப்படையாக செய்தவற்றையும்
கியாமத் வரை நடைபெறுவதையும் அல்லாஹ் உமக்கு மன்னித்தருள்வானாக. இந்த செயலுக்கு பிறகு உஸ்மான் என்ன செய்தாலும் அல்லாஹ் அதனை பொருட்படுத்த மாட்டான் என்றும் கூறினார்கள். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக ஹசரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு துஆ செய்தார்கள்: அல்லாஹ்வே, உஸ்மானின் மீது திருப்தி கொள்வாயாக, ஏனெனில் நான் அவர் மீது திருப்தி கொண்டுள்ளேன் என்று ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: சஹாபிகள் சில முறை தனது வீட்டில் இருந்த செல்வங்கள் மற்றும் பொருட்களை எல்லாம் விற்று போருக்கான செலவினங்களை முழுமை செய்து வந்தார்கள். சில முறை தங்களது சொத்துக்களை விற்று பிறருக்கு செலவிட்டு வந்தார்கள். மேலும் அவர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தார்கள். எனவே ஒருமுறை ஹஸரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்தார்கள். மேலும் இன்ன பயணத்தில் நமது படை செல்ல இருக்கின்றது என்று கூறினார்கள். ஆனால் நம்பிக்கையாளர்களிடம் எந்த பொருளும் அப்போது இருக்கவில்லை. உங்களில் நற்கூலி பெறுபவர் யாரும் இருக்கின்றாரா என்று கேட்டார்கள். அதை கேட்டவுடன் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நின்றார்கள். மேலும் தனது தலையை உயர்த்தினார்கள். மேலும் முஸ்லிம்களின் செலவினங்களுக்காக தம்மிடமிருந்த அனைத்தையும் கொடுத்து விட்டார்கள். ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உஸ்மானே, நீர் சொர்க்கத்தை வாங்கிவிட்டீர் என்று கூறினார்கள். இதே போன்று ஒரு முறை ஒரு கிணறு விற்பனைக்கு வந்தது. அந்த நாட்களில் தண்ணீர் பஞ்சம் கடுமையாக இருந்தது. எனவே நற்கூலி பெறக்கூடியவர் யாரும் இருக்கின்றாரா என்று ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். எனவே ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் இருக்கின்றேன் என்று கூறினார்கள். இவ்வாறு அன்னார் அந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்கு அதை அர்ப்பணித்து விட்டார்கள். உஸ்மான் சொர்க்கத்தை வாங்கி கொண்டார் என்று ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதே போன்று மேலும் ஒரு சந்தர்ப்பத்திலும் ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக இதே சொற்களை கூறியுள்ளார்கள். சுருக்கமாக ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அவர் சொர்க்கத்தை விலைக்கு வாங்கி கொண்டார் என்று 3 சந்தர்ப்பங்களில் ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஹஸரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக அன்னார் சொர்க்கத்தை விலைக்கு வாங்கி கொண்டார், மேலும் அவர் சொர்க்கவாசி என்று ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமுறை கூறி வந்துள்ளார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை சந்தர்ப்பத்தின் போது ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களிடம் மீண்டும் மீண்டும் பையத் வாங்கினார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை சந்தர்ப்பத்தின் போது ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களிடம் மீண்டும் பையத் வாங்கினார்கள். அப்போது ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு இருக்கவில்லை. ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கரத்தை தமது மற்றொரு கரத்தின் மீது வைத்து, இது உஸ்மானின் கை ஆகும் என்று கூறினார்கள். மேலும் நான் அவர் சார்பாக எனது கரத்தை மற்றொரு கையின் மீது வைத்து இருக்கின்றேன் என்றும் கூறினார்கள். இவ்வாறு தமது கரத்தை ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கரமாக ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு விட்டார்கள். பின்னர் ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள்: உஸ்மானே, உமக்கு அல்லாஹ் ஒரு ஆடை அணிவிப்பான். அந்த ஆடையை உம்மிடமிருந்து கலற்றிவிட வேண்டும் என்று நயவஞ்சகர்கள் விரும்புவார்கள். எனவே அப்படி விரும்பிய நபர்கள் அனைவரும் நயவஞ்சர்களாக இருந்தார்கள் என்பது வெளிப்படையாகும். ஏனெனில் இந்த அறிவிப்பை ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே செய்திருக்கின்றார்கள். ஹஸரத் 3வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தியாகம் தொடர்பாக ஒரு இடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள்: போருக்கான தேவைகள் இருந்தன. ஹஸரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு முன்னால் தேவைகளை எடுத்து வைத்தார்கள். பொருள் தியாகம் செய்வதற்கு அவர்களுக்கு அறிவுறுத்தினார்கள். அதன் விளைவாக ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது அனைத்து செல்வத்தையும் எடுத்து வந்தார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது வீட்டிலிருந்து பாதி செல்வத்தை எடுத்து வந்தார்கள். ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனது இந்த விஷயத்தை ஒப்புக்கொள்ளுங்கள், நான் சஹாபிகளுக்கான செலவினங்களை ஏற்றுக்கொள்கின்றேன். அது மட்டுமின்றி அன்னார் 1000 ஒட்டகங்களையும் 70 குதிரைகளையும் கொடுத்து விட்டார்கள். ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாஃபத் காலகட்டத்தில் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், மேலும் ஹஸரத் அபூபக்கர் அவர்களின் பார்வையில் அன்னாருக்கு என்ன அந்தஸ்து இருந்தது என்றும் பார்ப்போம். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாஃபத் காலகட்டத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்களில் கருத்து கேட்கப்படும் சஹாபிகளை சார்ந்தவராகும், ஆலோசனை வழங்கக்கூடியவராகும்.
ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். ஹசரத் அபூபக்கர் அவர்கள் முர்த்தத்துகளின் குழப்பங்களை எதிர்கொண்டு அதற்கு முடிவு கட்டினார்கள். அப்போது ரோம் நாட்டின் மீது படையெடுப்பதற்கும் பல்வேறு திசைகளில் முஜாஹிதீன்களை அனுப்பி வைப்பதற்கும் எண்ணம் கொண்டார்கள். இது தொடர்பாக மக்களிடம் ஆலோசனை கேட்டார்கள். சில சகாபிகள் ஆலோசனை வழங்கினர். அப்போது ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலும் ஆலோசனை வேண்டினார்கள். அப்போது ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறினார்கள்: தாங்கள் மார்க்கத்தை ஒப்புக்கொண்டவர்களுக்கு நன்மையை விரும்பக்கூடியவர்களாகவும் பரிவுமிக்கவராகவும் இருக்கின்றீர்கள். எனவே தாங்கள் எந்த கருத்தை பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக கருதுவீர்களோ அதன்படி செயல்படுவதற்கு உறுதியாக உடன்படிக்கை எடுக்கவும். ஏனென்றால் தங்களை பற்றி தப்பெண்ணம் கொள்ள முடியாது, அதாவது ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தப்பெண்ணம் கொள்ள முடியாது என்று அன்னார் கூறினார்கள். அப்போது ஹசரத் தல்ஹா, ஹசரத் ஜுபைர், ஹசரத் சாத், ஹசரத் அபு உபைதா, ஹசரத் சயீத் பின் ஜயித் மற்றும் அந்த சபையில் இருந்த முஹாஜிர்கள் மற்றும் அன்சார் அனைவரும் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையை கூறியுள்ளார்கள் என்று கூறினார்கள். தாங்கள் எதை உகந்ததாக கருதுகின்றீர்களோ அதை செய்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களை எதிர்க்க மாட்டோம், மேலும் தங்கள் மீது எந்த வகையிலும் குற்றம் சுமத்த மாட்டோம். அதன் பிறகு ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசினார்கள். பின்னர் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு மத்தியில் எழுந்து நின்றார்கள். மேலும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தார்கள். மேலும் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதினார்கள். பின்னர் மக்களே, அல்லாஹ் உங்கள் மீது இஸ்லாத்தின் மூலமாக அருள் செய்துள்ளான், ஜிஹாதின் மூலமாக உங்களுக்கு கண்ணியம் வழங்கியுள்ளான், மேலும் இந்த மார்க்கத்தின் மூலமாக மற்ற அனைத்து மார்க்கங்களின் மீதும் உங்களுக்கு மேன்மையை வழங்கியுள்ளான். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் சிரியா நாட்டில் ரோமானியருடன் சண்டையிடுவதற்காக போருக்கு ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் அவுஃபான் பின் சயீத் அவர்களுக்கு பிறகு யாரை பஹ்ரைன் நாட்டின் கவர்னராக ஆக்கி அனுப்பி வைப்பது என்பது தொடர்பாக தனது தோழர்களுடன் ஆலோசனை செய்தார்கள். அப்போது ஹசரத் உஸ்மான் பின் அவுஃபான் அவர்கள் யாரை ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஹ்ரைன் வாசிகளுக்கு கவர்னராக நியமித்திருந்தார்களோ, மேலும் யார் பஹ்ரைன் வாசிகளின் இஸ்லாத்தை ஒப்புக்கொள்வதற்கு காரணமாக இருந்தார்களோ, மேலும் எவர் அந்த மக்களையும் அந்த பகுதியையும் நன்கு அறிந்தவராக இருந்தாரோ அந்த நபரை அனுப்பி வையுங்கள் என்று கூறினார்கள். அந்த நபர் அல்லாமா பின் ஹஸ்ரமி ஆவார்கள். ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாமா பின் ஹஸ்ரமி அவர்களை பஹ்ரைனுக்கு அனுப்புகின்ற ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஹசரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாஃபத் காலகட்டத்தில் ஒரு முறை மழை பொழியவில்லை. மக்கள் ஹசரத் அபூபக்கர் அவரிடம் வந்தனர். மேலும் வானம் மழை பொழிவதில்லை, பூமியில் விளைச்சல் இல்லை, மக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர் என்று கூறினார்கள். அதற்கு நீங்கள் செல்லுங்கள், பொறுமையை கையாளுங்கள், மாலைக்குள் அல்லாஹ் உங்களின் கஷ்டங்களை நீக்கிவிடுவான் என்று ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இதற்கிடையே ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் 100 ஒட்டகங்களை கொண்ட வணிகக் குழு சிரியாவிலிருந்து கோதுமை அல்லது உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு மதினா வந்தடைந்தது. இந்த செய்தியை கேட்டு மக்கள் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டு வாசலுக்கு சென்றனர். மேலும் கதவை தட்டினர். நீங்கள் என்ன விரும்புகின்றீர்கள் என்று ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியே வந்து மக்களிடம் கேட்டார்கள். அதற்கு வறட்சி காலம் ஏற்பட்டுள்ளது, வானம் மழை பொழியவில்லை, பூமியில் விளைச்சல் இல்லை, மக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர் என்பதை தாங்கள் அறிவீர்களா என்று மக்கள் அன்னாரிடம் கேட்டனர். தங்களிடம் உணவு தானியங்கள் இருப்பதாக நாங்கள் அறிகின்றோம், அதனை நாங்கள் உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்றோம், தாங்கள் எங்களிடம் வெற்றுவிடுங்கள், ஏனெனில் நாங்கள் அதனை ஏழை எளியவர்களுக்கு கொண்டு சேர்த்து விடுவோம் என்று கூறினர். அதற்கு ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மிகவும் நல்லது, உள்ளே வாருங்கள், உள்ளே வந்து பொருட்களை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். வியாபாரிகள் அன்னாரின் வீட்டிற்குள் நுழைந்தார்கள். ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டினுள் தானியங்கள் இருப்பதை கண்டார்கள். ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபாரிகளிடம் இவ்வாறு கூறினார்கள், நான் சிரியா நாட்டிலிருந்து இந்த தானியங்களை கொண்டு வந்துள்ளேன், மேலும் அதனை இங்கு கொண்டு வந்திருக்கின்றேன், நான் வாங்கிய விலையிலிருந்து நீங்கள் எவ்வளவு லாபம் கொடுப்பீர்கள் என்றும் கேட்டார்கள். நாங்கள் 10க்கு 12 தருகின்றோம் என்று கூறினர். அதாவது அதன் விலை 10 திர்ஹம் என்றால் நாங்கள் 12 திர்ஹம் உங்களுக்கு கொடுத்து விடுகின்றோம் என்றார்கள். ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு இதைவிட அதிகமாக கிடைக்கும் என்று கூறினார்கள். அதற்கு அந்த வியாபாரிகள்,
10க்கு 15 தருகின்றோம் என்று கூறினார்கள். ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு இதைவிட அதிகமாக கிடைத்துவிடும் என்று கூறினார்கள். அதற்கு அபு அம்ரு அவர்களே, மதினாவில் எங்களை தவிர வேறு எந்த வியாபாரியும் இல்லை. அவ்வாறு இருக்க இதைவிட தங்களுக்கு யார் அதிகமாக விலை கொடுப்பார் என்று வியாபாரிகள் கேட்டனர். அதற்கு ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒவ்வொரு திர்ஹமிற்கு பகரமாகவும் 10 மடங்கு எனக்கு அல்லாஹ் அதிகம் தருவான். நீங்கள் அதைவிட அதிகம் தர முடியுமா என்று கேட்டார்கள். இல்லை, எங்களால் இதைவிட அதிகமாக தர முடியாது என்று அவர்கள் கூறினர். அப்போது ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து இந்த தானியங்களை முஸ்லிம்களின் ஏழைகளுக்கு தர்மம் செய்கின்றேன். அதாவது இந்த அனைத்து தானியங்களையும் ஏழைகளுக்கு கொடுக்கின்றேன். இதற்கு எந்த விலையையும் நான் உங்களிடமிருந்து பெறமாட்டேன் என்றும் கூறினார்கள். ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த நாளென்று இந்த சம்பவம் நிகழ்ந்ததோ, தானியங்கள் சதக்காவாக கொடுக்கப்பட்டதோ, அந்த நாள் இரவில் நான் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டேன். அன்னார் அரேபியாவை சாராத ஒரு குதிரையின் மீது அமர்ந்திருந்தார்கள். அன்னார் ஒளிமயமாக இருந்தார்கள். அன்னாரின் பாதங்களில் ஒளியாலான காலணிகள் இருந்தன. கைகளில் ஒளியாலான தடி ஒன்று இருந்தது. அன்னார் அவசரத்தில் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் தங்களையும் தங்களுடன் உரையாடுவதையும் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றேன். தாங்கள் இவ்வளவு விரைவாக எங்கு செல்கின்றீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு இப்னு அப்பாஸே, உஸ்மான் ஒரு சதக்கா கொடுத்திருக்கின்றார். அல்லாஹ் அதனை ஒப்புக்கொண்டு விட்டான். சொர்க்கத்தில் அவரது திருமணம் நடைபெற இருக்கின்றது. அவரது திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக எமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது என்று ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் ஆற்றிய பணிகள் மற்றும் அன்னாருக்கு இருந்த அந்தஸ்து தொடர்பாக சில விஷயங்களை நான் எடுத்துரைக்கின்றேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக ஆனபோது அன்னார் பெரிய சஹாபிகளுடன் பைத்துல் மால் மூலமாக வழங்கப்படும் உதவித்தொகை பற்றி ஆலோசனை செய்தார்கள். அப்போது ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உண்ணுங்கள், உண்ணக் கொடுங்கள், தங்களின் தேவைகளையும் முழுமை செய்து கொள்ளுங்கள், மக்களின் தேவைகளையும் நீங்கள் முழுமை செய்யுங்கள் என்று ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். நிர்ணயிப்பதற்கு எந்த அவசியமும் இல்லை. இஸ்லாமிய வெற்றிகளின் தொடர் பறந்துபட்டது. ஏராளமான செல்வங்கள் வரத் தொடங்கின. அப்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த செல்வங்கள் தொடர்பாக ஆலோசனை செய்வதற்கு சில சஹாபிகளை ஒன்று கூட்டினார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், செல்வம் அதிகமாகிவிட்டதையும் மக்களுக்கு போதுமானதாக இருப்பதையும் நான் காண்கின்றேன். மக்களின் புள்ளி விவரங்களை ஒன்று திரட்ட வேண்டும். ஏனென்றால் எவர் உதவி பெற்றுள்ளார், எவர் பெறவில்லை என்பது அதன் மூலம் தெரிய வரும். அவ்வாறு செய்யவில்லை என்றால் நமக்கு சிக்கல்கள் தோன்றலாம் என எனக்கு அச்சம் இருப்பதாக கூறினார்கள். சிலர் 2 முறை கூட வாங்கி செல்லலாம். முறையான ஏற்பாடு இருக்க வேண்டும். கணக்கு புத்தகங்கள், அதாவது பதிவேடுகள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை வழங்கினார்கள். அப்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்தி மக்களின் பெயர் விவரங்களை பதிவு செய்யும் பணியும் தொடங்கப்பட்டது. மேலும் முறையாக அந்த கணக்கின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் உதவித்தொகை கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாஃபத் தொடர்பாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பும் இருக்கின்றது. முன்னறிவிப்பு ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. அது ஆடை அணிவது மற்றும் நயவஞ்சர்கள் ஆடையை கலற்றுவதற்கு முயற்சி செய்வது என்பதில் சைகையாக கூறப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கூறினார்கள், உங்களில் யாராவது கனவு கண்டீர்களா என்று கேட்டார்கள். ஒரு நபர், நான் ஒரு கனவு ஒன்றை கண்டேன் என்று கூறினார். அந்த கனவில் ஒரு தராசு விண்ணிலிருந்து இறங்கியது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவரும் எடை போடப்பட்டார்கள். தாங்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களை விட அதிக எடை கொண்டவராக இருந்தீர்கள். பின்னர் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எடை போடப்பட்டார்கள். அதில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் எடை அதிகமாக இருந்தது. பின்னர் ஹஜ்ரத் உமர் மற்றும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் எடை போடப்பட்டார்கள். அப்போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகுந்த எடை கொண்டவராக இருந்தார்கள். பின்னர் தராசு திரும்ப பெறப்பட்டது. அப்போது நாங்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தில் விருப்பமின்மையை கண்டோம். அன்னார் இந்த கனவின் மீது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவில்லை, மாறாக மிகுந்த விருப்பமின்மையை வெளிப்படுத்தினார்கள். ஒரு அறிவிப்பு இவ்வாறு வருகின்றது. ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்று இரவு ஒரு நல்லடியார் கனவில் காட்டப்பட்டார்.
ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இணைக்கப்பட்டார்கள். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடனும் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடனும் இணைக்கப்பட்டார்கள். ஹசரத் ஜாபிர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து எழுந்து வந்து விட்டோம். நல்லடியார் என்பது ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். மேலும் சிலருடன் இணைக்கப்படுவது என்பது அவர்கள் மார்க்கத்தின் பணியாளர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் எந்த மார்க்கத்துடன் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினானோ அந்த மார்க்கத்தின் பணியாளர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதே அந்த கனவின் பொருளாகும். ஹசரத் ஜம்பா பின் ஹந்த் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் கனவில் பார்த்தேன் என்று ஒரு நபர் கூறினார். அதாவது விண்ணிலிருந்து ஒரு பானை ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கின்றது. ஹசரத் அபுபக்கர் அவர்கள் வந்தார்கள். அதன் இரு புறங்களையும் பிடித்து அதிலிருந்து சிறிது தண்ணீர் அருந்தினார்கள். அதன் பிறகு ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகை தந்து அவர்களும் இரு பக்கங்களையும் பிடித்து போதுமான அளவிற்கு தண்ணீர் அருந்தினார்கள். பின்னர் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அதன் இரு புறங்களையும் பிடித்து போதுமான அளவிற்கு அன்னார் தண்ணீர் அருந்தினார்கள். அதன் பிறகு ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். அதன் இருபுறங்களையும் பிடித்து கொண்டார்கள். அப்போது அது வழுகிவிட்டது. அதிலிருந்து சிறிது பகுதி அன்னார் மீதும் சிந்திவிட்டது. இதில் கிலாஃபத்தின் வரிசை கிரமம் பற்றி சைகையாக கூறப்பட்டுள்ளது. மேலும் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடன் நிகழ்ந்த முழு காலகட்டமும் கடினங்களை கொண்டதாக இருந்தது. அன்னாருடைய கிலாஃபத் காலகட்டம் சிக்கலை கொண்டதாக இருந்தது. சரியான முறையில் தண்ணீர் அருந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்பது இதனை சுட்டிக்காட்டுகின்றது. ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாஃபத் தேர்ந்தெடுப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த ஆலோசனை சபை பற்றி ஹசரத் முசவ்விர் பின் மொக்ரிமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹசரத் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் தன் மீது நடந்த தாக்குதலுக்கு பிறகு அன்னாரிடம் மீண்டும் மீண்டும் நீங்கள் யாரையாவது கலீஃபாவா நியமனம் செய்து விடுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் அன்னார் மறுத்துவிட்டார்கள். ஒரு நாள் அன்னார் மேடைக்கு வருகை தந்தார்கள். சில வார்த்தைகளை கூறினார்கள். பின்னர் நான் மரணித்து விட்டால் உங்களின் விவகாரம் இந்த 6 நபர்களின் பொறுப்பில் இருக்கும். அவர்கள் யார் என்றால், அவர்கள் அனைவர் மீதும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருப்தி கொண்ட நிலையிலேயே அவர்களை விட்டு பிரிந்து சென்றார்கள். அலி பின் அபி தாலிப், ஜுபைர் பின் அவ்வாம், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், உஸ்மான் பின் அஃபான், தல்ஹா பின் உபைதுல்லா மற்றும் சாத் பின் மாலிக் ஆகியோர் அவர்கள். எச்சரிக்கை, நான் உங்கள் அனைவருக்கும் முடிவெடுக்கும் போது அல்லாஹ்வின் அச்சத்தை மேற்கொள்வதற்கும் நீதியை மேற்கொள்வதற்கும் கட்டளையிடுகின்றேன் என்றும் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அபு ஜாஃபர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹசரத் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் கிலாஃபத் தேர்தலுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஆலோசனை குழுவுடன் இவ்வாறு கூறினார்கள், நீங்கள் உங்களது விவகாரத்தை உங்களுக்குள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். 2 பக்கமும் 2 ஓட்டுகள் இருந்தால் பின்னர் மீண்டும் ஆலோசனை செய்யுங்கள். 4 மற்றும் 2 ஓட்டுகள் இருந்தால் பின்னர் எவருக்கு அதிக ஓட்டு இருக்குமோ அவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஜயித் பின் அஸ்லம் தனது தந்தையிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், 2 புறமும் 3 ஓட்டுகள் இருந்தால் அவர்கள் ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் எந்த பக்கம் இருந்தார்களோ அந்த மக்களின் கூற்றை கேட்க வேண்டும், அவருக்கு கட்டுப்பட வேண்டும். ஹசரத் ஜயித் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காயமுற்ற போது அன்னார் இவ்வாறு கூறினார்கள், ஷுஐபே, நீர் 3 நாட்கள் வரை மக்களுக்கு தொழுகை நடத்த வேண்டும். அதாவது ஷுஐபை இமாமு சலாத்தாக அன்னார் நியமனம் செய்தார்கள். பின்னர் கூறினார்கள், நீங்கள் கிலாஃபத் தொடர்பான தங்களது விவகாரத்தில் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். இந்த விவகாரம் 6 நபர்களுடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எவர் எதிர்ப்பு தெரிவிப்பாரோ அவரின் கழுத்தை வெட்டி விடுங்கள். ஹசரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மரணத்திற்கு சற்று முன்பு ஹசரத் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தூது செய்தி ஒன்றை அனுப்பினார்கள். மேலும் அபு தல்ஹாவே, உமது சமுதாயத்தில் 50 நபர்களை அழைத்து கொண்டு ஆலோசனை குழு உறுப்பினரிடம் செல்லுங்கள். அவர்கள் 3 நாட்களுக்குள் தங்களில் ஒருவரை அமீராக தேர்ந்தெடுக்கும் வரை நீர் அவர்களை விட்டு விலகக்கூடாது. அல்லாகவே நீ அவர்கள் மீது எனது பிரதிநிதி ஆவாய் என்று ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இஸ்ஹாக் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹசரத் அபு அப்துல்லா ஹசரத் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தோழர்களுடன் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கபர் தயாராகும் வரையிலும் அதன் பிறகு ஆலோசனை குழுவினரும் இருந்தார்கள். பின்னர் அந்த ஆலோசனை குழு தனது விவகாரத்தை ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவரிடம் ஒப்படைத்த போது ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் தமது வீட்டின் வாசலில் இருந்தார்கள். ஆலோசனை குழுவானது
ஹசரத் அப்துல் ரஹ்மான் அவர்கள் யாரை விரும்புவாரோ அவரை அமீராக நியமித்துக் கொள்ளலாம் என்று தனது விவகாரத்தை ஒப்படைத்திருந்தது. எனவே ஹசரத் தல்ஹா அவர்கள் ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ஹசரத் உஸ்மான் அவரிடம் பைய செய்யும் வரை அவருடன் இருந்தார்கள். ஹசரத் சல்மான் பின் அபி சல்மா தனது தந்தையிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், முதலில் ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் பைய செய்தார்கள். அதன் பிறகு ஹசரத் அலி அவர்கள் பைய செய்தார்கள். ஹசரத் உமர் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட அடிமையான உமர் பின் உமைரா அவர்கள் தமது பாட்டனாரிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், முதலில் ஹசரத் அலி அவர்கள் ஹசரத் உஸ்மான் அவரிடம் பைய செய்ததை நான் கண்டேன். அதன் பிறகு மக்கள் ஒவ்வொருவராக அன்னாரிடம் பைய செய்தார்கள். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது இறுதி நோயின் போது தனக்கு பிறகு வர இருக்கின்ற கலிஃபாவிற்கு செய்த அறிவுரை மற்றும் ஆலோசனை குழு தொடர்பாக சஹி புகாரியில் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. அது பற்றிய நற்குறிப்பு நமக்கு இவ்வாறு கிடைக்கின்றது. அமீருல் மூமினின் அவர்களே, தாங்கள் ஒருவரை கலீஃபாவாக நியமனம் செய்துவிடுங்கள் என்று மக்கள் அன்னாரிடம் வேண்டினர். அதற்கு இந்த கிலாஃபத்திற்கு உரிமை படைத்தவராக இந்த சில நபர்களை தவிர்த்து வேறு எவருக்கும் உரிமை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்த போது அன்னார் அவர்களின் மீது திருப்தி கொண்டிருந்தார்கள். மேலும் அன்னார் ஹசரத் அலி, ஹசரத் உஸ்மான், ஹசரத் ஜுபைர், ஹசரத் தல்ஹா, ஹசரத் சாத், ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ஆகியோரின் பெயரை நினைவு கூர்ந்தார்கள். மேலும் ஹசரத் அப்துல்லா பின் உமர் அவர்கள் உங்களுடன் இருப்பார்கள், ஆனால் அவருக்கு இந்த கிலாஃபத்தில் எந்த உரிமையும் கிடையாது என்றும் கூறினார்கள். இதனை முன்னரும் நான் அறிவிப்புகளில் எடுத்து கூறியுள்ளேன். எனவே இங்கு சுருக்கமாக கூறுகின்றேன். எவ்வாறு இருப்பினும் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணத்திற்கு பிறகு அன்னார் நல்லடக்கம் செய்யப்பட்ட பிறகு ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டிருந்த அந்த நபர்கள் ஒன்று கூடினார்கள். பின்னர் ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள், நீங்கள் உங்களது விவகாரத்தை உங்களிடமுள்ள 3 நபர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறினார்கள். ஹசரத் ஜுபைர் அவர்கள், நான் எனது அதிகாரத்தை ஹசரத் அலி அவரிடமும், ஹசரத் தல்கா அவர்கள், நான் எனது உரிமையை ஹசரத் உஸ்மான் அவரிடமும் ஒப்படைக்கின்றேன் என்றும், ஹசரத் சாத் அவர்கள், நான் எனது உரிமையை ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவரிடம் ஒப்படைக்கின்றேன் என்றும் கூறினார்கள். அப்போது ஹசரத் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஹசரத் அலி மற்றும் ஹசரத் உஸ்மான் அவரிடம் சென்று, உங்கள் இருவரில் எவர் ஒருவர் இந்த விவகாரத்திலிருந்து விலகிவிடுவாரோ அவரிடம் ஒப்படைக்கப்படும். அவர்களில் எவர் சிறந்தவரோ அவரே தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்த விவகாரத்தில் 2 சான்றோர்களும் அமைதி காத்தனர். பின்னர் ஹசரத் அப்துல் ரஹ்மான் அவர்கள், தாங்கள் இந்த விவகாரத்தை என்னிடத்தில் ஒப்படைக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். மேலும் அல்லாஹ் எனது கண்காணிப்பாளனாக இருக்கின்றான், உங்களில் எவர் சிறந்தவரோ அவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக நான் எந்த குறையும் செய்ய மாட்டேன் என்று கூறினார்கள். எனவே என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்றும் கூறினார்கள். தற்போது இந்த குழுவின் தலைமை பொறுப்பு என்னிடம் வந்துவிடும். முதலில் அவர்களில் இருவரும் ஒருவரை தலைவராக்கிக் கொள்வோம் என்று கூறினர். அவர்கள் விலகவில்லை. எனவே நான் விலகிக் கொள்கின்றேன். மேலும் அதன் தலைமைத்துவம் இவ்வாறு இருக்கும் என்றும் கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் நான் நீதியின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குவேன். அல்லாஹ் எனது கண்காணிப்பாளனாக இருக்கின்றான் என்று அன்னார் கூறினார்கள். அப்போது அவர்கள் இருவரும் நல்லது என்று கூறினார்கள். பின்னர் ஹசரத் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இருவரில் ஒருவரின் கரத்தை பிடித்து தனியாக அழைத்து சென்றார்கள். மேலும் அவரிடம் தங்களுக்கு ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் உறவு ரீதியிலான பந்தம் இருக்கின்றது, இஸ்லாத்தில் தங்களுக்குள்ள அந்தஸ்தை தாங்கள் அறிவீர்கள் என்றும் கூறினார்கள். அல்லாஹ் தங்களின் கண்காணிப்பாளனாக இருக்கின்றான். நான் தங்களை அமீராக்கிவிட்டால் நீங்கள் நிச்சயம் நீதம் செய்வீர்களா? நான் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அமீராக ஆக்கிவிட்டால் நீங்கள் அவரது கூற்றை செய்ய முடிப்பீர்களா என்று கேட்டார்கள். அதாவது ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கரத்தை பிடித்தவாறு, நீங்கள் ஹசரத் உஸ்மான் அவர்களின் கட்டளைகளை ஏற்று நடப்பீர்களா என்று கேட்டார்கள். பின்னர் ஹசரத் அப்துல் ரஹ்மான் அவர்கள் 2வது நபரை தனியாக அழைத்து சென்றார்கள். அதாவது இப்போது ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முறை வந்தது. அன்னாரிடமும் அதே விஷயங்களை கூறினார்கள். அவர்கள் உறுதிமொழி பெற்ற பிறகு ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம், தாங்கள் உங்களது கரங்களை நீட்டுங்கள் என்று கூறினார்கள். பின்னர் அன்னாரிடம் பையத் செய்தார்கள். ஹசரத் அலி அவர்களும் அன்னாரிடம் பையத் செய்தார்கள். பின்னர் வீட்டில் உள்ளவர்கள் உள்ளே வந்தார்கள். அவர்களும் அன்னாரிடம் பையத் செய்து கொண்டார்கள். ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணம் மற்றும் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாஃபத் தேர்ந்தெடுப்பு தொடர்பாக இவ்வாறு கூறுகின்றார்கள். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காயமுற்றார்கள். அப்போது இது தமக்கு இறுதி நேரம் நெருங்கி விட்டது என்பதை அன்னார் உணர்ந்து கொண்டார்கள்.
அன்னார் 6 நபர்கள் தொடர்பாக வசிய செய்தார்கள். அவர்கள் தங்களுக்குள் ஒருவரை கலிஃபாவாக நியமித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார்கள். அந்த 6 நபர்கள் இவர்கள்தான்: ஹசரத் உஸ்மான், ஹசரத் அலி, ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், ஹசரத் சாத் பின் வகாஸ், ஹசரத் ஜுபைர், ஹசரத் தல்ஹா. அத்துடன் அப்துல்லா பின் உமர் அவர்களையும் அந்த ஆலோசனை குழுவில் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமனம் செய்திருந்தார்கள். ஆனால் அப்துல்லா பின் உமர் அவர்களுக்கு கிலாஃபத்தில் உரிமையில்லை என்றும் கூறியிருந்தார்கள். மேலும் இந்த மக்கள் அனைவரும் 3 நாட்களில் முடிவெடுக்க வேண்டும் என்றும் அந்த 3 நாட்கள் வரை சுஹைப் அவர்களை இமாமு சலாத்தாக நியமித்து வசிய செய்தார்கள். ஆலோசனையின் கண்காணிப்பு பொறுப்பை மெக்தாத் பின் அஸ்வத் அவரிடம் ஒப்படைத்தார்கள். மேலும் அவர்கள் அனைவரையும் ஓரிடத்தில் ஒன்று திரட்டி முடிவெடுக்க நிர்பந்திக்க வேண்டும் என்றும் வழிகாட்டினார்கள். மேலும் அவர்கள் சுயமே வாளேந்தி கொண்டு வாசலுக்கு வெளியே பாதுகாப்பு பணி கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். எவரை பெரும்பான்மையான நபர்கள் ஒப்புக்கொள்வார்களோ அவரிடம் அனைத்து மக்களும் பைய செய்ய வேண்டும் என்றும், எவர் மறுத்து விடுவாரோ அவரை கொலை செய்துவிட வேண்டும் என்றும் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருந்தார்கள். ஒருவேளை 2 தரப்பிலும் 3 ஓட்டுகள் சரிசமமாக இருக்கும் என்றால் அந்நிலையில் அப்துல்லா பின் உமர் அவர்கள் யாரை கலீஃபாவாக ஆலோசனை வழங்குவாரோ அவர் கலீஃபாவாக இருப்பார். இந்த தீர்ப்பின் மீது அவர்கள் திருப்தி கொள்ளவில்லை என்றால் பின்னர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் எவரை விரும்புவாரோ அவர் கலீஃபாவாக இருப்பார். 5 நபர்கள் ஆலோசனை செய்தனர். ஏனெனில் அந்நேரத்தில் ஹசரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருக்கவில்லை. எனினும் எந்த முடிவும் எட்டப்படவில்லை. மிகவும் நீண்ட விவாதத்திற்கு பிறகு ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் எவர் தனது பெயரை திரும்ப பெற விரும்புகின்றாரோ அவர் கூறட்டும் என்று கூறினார்கள். அப்போது அனைவரும் மௌனமாக இருந்தனர். எனவே ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் எல்லாரையும் விட நான் முதலில் எனது பெயரை திரும்ப பெற்றுக் கொள்கின்றேன் என்று கூறினார்கள். பின்னர் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நானும் எனது பெயரை திரும்ப பெற்றுக் கொள்கின்றேன் என்று கூறினார்கள். பின்னர் மீதமுள்ள இருவரும் கூறினார். ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். இறுதியில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் அனைவரிடமும் ஒரு உறுதிமொழி பெற்றார்கள். மேலும் நான் தீர்ப்பு வழங்குவதில் எந்த சலுகையும் செய்ய மாட்டேன் என்றும் கூறினார்கள். அனைத்து பணிகளும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதாவது ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் 3 நாட்கள் மதீனாவின் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றார்கள். மேலும் ஆண்களிடமும் பெண்களிடமும் யாருடைய கிலாஃபத்திற்கு ஆதரவாக அவர்களின் கருத்து உள்ளது என்பதை கேட்டறிந்து கொண்டார்கள். ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாஃபத்தை ஒப்புக்கொள்கின்றோம் என்று அனைவரும் கூறினர். எனவே அன்னார் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆதரவாக தமது தீர்ப்பை வழங்கினார்கள். மேலும் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக ஆனார்கள். அல்லாமா இப்னு சாத் அவர்கள் எழுதுகின்றார்கள், ஹசரத் உஸ்மான் பின் அத்ஃபான் அவர்களிடம் ஹிஜ்ரி 23ஆம் ஆண்டு துல்ஹஜ் 29 அன்று திங்கட்கிழமை பைய செய்யப்பட்டது. ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது எஞ்சிய மக்களில் எல்லாரையும் விட சிறந்த நபரை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் என்று ஹசரத் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் கூறினார்கள். மேலும் இந்த தேர்ந்தெடுப்பில் நாம் எந்த தவறும் இழைக்கவில்லை என்றும் கூறினார்கள். ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிலாஃபத் அரியணையில் அமர்ந்த பிறகு ஆற்றிய முதல் சொற்பொழிவு பற்றி அறிவிப்பில் இவ்வாறு வருகின்றது. இஸ்மாயில் பின் இப்ராஹிம் பின் அப்துல் ரஹ்மான் பின் அப்துல்லா பின் அபு ராபியா மஹ்ரூமி தனது தந்தையிடமிருந்து இவ்வாறு அறிவிக்கின்றார்கள். ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் பைய செய்யப்பட்ட போது அன்னார் மக்களிடம் வருகை தந்தார்கள். மேலும் அவர்களிடையே உரையாற்றினார்கள். அன்னார் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனது தூய்மையை எடுத்துரைத்த பிறகு கூறினார்கள், மக்களே, முதலில் செய்யப்படுகின்ற பணி கஷ்டமாக இருக்கும். அதாவது புதிதாக ஒருவர் ஒரு பணியை முதல் முறையாக செய்கின்ற போது அவருக்கு கடினம் கண்டிப்பாக ஏற்படும். இன்றைக்கு பிறகும் இன்னும் நாட்கள் வர இருக்கின்றன. நான் உயிருடன் இருந்தால் உங்களுக்கு முன்னால் இருந்தால் நல்ல சொற்பொழிவாற்ற முடியும். இன்று நான் சுருக்கமாக பேசுகின்றேன். எதிர்வரும் நாட்களில் உங்களிடம் உகந்த விஷயங்களை பேசுவேன். பின்னர் நான் ஒன்றும் பேச்சாளர் கிடையாது. ஆயினும் அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்து விடுவான். சொற்பொழிவு ஆற்றுவதற்குரிய வழிமுறைகளையும் எனக்கு கற்றுத்தந்து விடுவான் இன்ஷா அல்லாஹ். பத்ர் பின் உஸ்மான் அவர்கள் தமது சிறிய தந்தையாரிடமிருந்து அறிவிக்கின்றார்கள். ஆலோசனை குழுவினர் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் பைய செய்த பிறகு அன்னார் இந்த நிலையில் வெளியே வருகை தந்தார்கள். அதாவது அவர்கள் அனைவரிலும் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் கவலை தேய்ந்தவராக இருந்தார்கள். பின்னர் அன்னார் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொற்பொழிவு மேடை ஏறி சொற்பொழிவாற்றினார்கள். மேலும் மக்களிடம் கூறினார்கள்,
அன்னார் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனது தூய்மை எடுத்துரைத்தார்கள். மேலும் ஹஸரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதினார்கள். பின்னர் கூறினார்கள், நீங்கள் விட்டு செல்ல இருக்கின்ற ஒரு வீட்டில் இருக்கின்றீர்கள். அதாவது இந்த உலகை நீங்கள் கண்டிப்பாக விட்டு சென்றே ஆக வேண்டும். நீங்கள் வாழ்வின் இறுதி பகுதியில் இருக்கின்றீர்கள். எனவே மரணத்திற்கு முன்பாக எந்த அளவிற்கு நன்மைகள் செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக மரணம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். மேலும் இந்த எதிரி காலையில் அல்லது மாலையில் உங்கள் மீது தாக்குதல் தொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எச்சரிக்கை, நிச்சயமாக உலகம் ஏமாற்றுதலுக்குரிய இடமாகும். எனவே உங்களுக்கு உலக வாழ்க்கை ஏமாற்றுதலுக்கு உள்ளாக்கிவிட வேண்டாம். மேலும் அல்லாஹ்வை குறித்து பெரிய ஏமாற்றுக்காரனான ஷைத்தான் உங்களை ஒருபோதும் ஏமாற்றத்திற்கு ஆளாக்கிவிட வேண்டாம். வாழ்ந்து சென்ற மனிதரிடமிருந்து படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள். பின்னர் முழுமையாக முயற்சி செய்யுங்கள். கவனமற்றவராக இருக்காதீர்கள். ஏனெனில் அல்லாஹ் உங்களிடமிருந்து கவனமற்றவனாக இல்லை. பூமியை கிழித்து அதை வசிப்பிடமாக்கிய உலகவாதிகளும் அவர்களின் சகோதரர்களும் எங்கே சென்றார்கள்? ஒரு நீண்ட காலம் இதிலிருந்து அவர்கள் பயனடைந்து வந்தார்கள். இறைவன் அவர்கள் இந்த பூமியிலிருந்து அவர்களை வெளியே வீசிவிடவில்லையா? எனவே நீங்களும் அல்லாஹ் வீசிய இடத்திற்கு உலகை வீசிவிடுங்கள். மேலும் மறுமையை வேண்டுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் மறுமை குறித்து மிகச் சிறந்த உதாரணத்தை திருக்குரானில் கூறியிருக்கின்றான். அதன் பொருள், இது அல் கஃபின் அதிகாரத்தின் வசனமாகும். அவர்களுக்கு முன்னால் உலகத்தின் உதாரணத்தை கூறுவீராக. அது வானத்திலிருந்து நாம் பொழிந்த தண்ணீரை போன்றதாகும். மேலும் அத்துடன் பூமியின் விளைச்சலும் பங்கு பெற்றது. அது மிகவும் வளர்ந்து கதிர்விட்டது. அதனை காற்று சிதறடித்துக் கொண்டு சென்றது. அல்லாஹ் எல்லாவற்றின் மீது முழுமையான ஆற்றல் பெற்றவன் ஆவான். செல்வம் மற்றும் பிள்ளைகள் உலக வாழ்க்கையின் அலங்கார பொருட்களாகும். நிலை பெறக்கூடியது நன்மைகள் மட்டுமே ஆகும். அது உமது இறைவனின் பார்வையில் நற்கூலிகளில் மிக சிறந்ததாகும். நம்பிக்கையின் அடிப்படையில் அது மிக சிறந்ததாகும். இதன் பிறகு மக்கள் அன்னாரிடம் பைய செய்வதற்காக முந்திக் கொண்டார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாஃபத் காலகட்டத்தில் கிடைத்த வெற்றிகளை பற்றியும் நான் குறிப்பிடுகின்றேன். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாஃபத் காலகட்டத்தில் கீழ்கண்ட பகுதியில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றிகளை வழங்கியிருந்தான். ஆப்பிரிக்கா, அல்ஜீரியா, மொராக்கஸ் ஆகிய பகுதிகள் ஸ்பெயின் ஹிஜ்ரி 27ஆம் ஆண்டு வெற்றி கொள்ளப்பட்டது. ஹபர் ஜைப்ரஸ் ஹிஜ்ரி 28ஆம் ஆண்டும், திபிரிஸ்தான் ஹிஜ்ரி 30ஆம் ஆண்டும், சவாரி அர்மீனியா ஹிஜ்ரி 31ஆம் ஆண்டும், ரோம் நாடு ஹிஜ்ரி 31ஆம் ஆண்டும் வெற்றி கொள்ளப்பட்டது. ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களின் காலகட்டத்தில் இந்தியாவிற்கு இஸ்லாம் வருகை தந்திருந்தது. இந்த திட்டங்கள் மற்றும் வெற்றிகளின் சுருக்கமான விவரமும் இதுவாகும். ஹிஜ்ரி 27ஆம் ஆண்டு ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லா பின் அபி சரா அவர்களை 10,000 படைவீரர்களுடன் ஆப்பிரிக்காவிற்கு அனுப்பி வைத்தார்கள். ஆப்பிரிக்கா என்பதன் பொருள் மராக்கஸ் மற்றும் அல்ஜீரியாவின் பகுதிகளாகும். ஆக அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை வழங்கினான். திபிரிஸ் நாடு என்பது சிரியாவிலிருந்து மேற்கு பகுதியில் உள்ள ஒரு தனி தீவாகும். அதில் தோட்டங்களும் சுரங்கங்களும் மிகுதியாக இருந்தன. திபிரியில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலகட்டத்தில் அன்னாரின் அனுமதியுடனும் கட்டளையுடனும் அமீர் முஆவியாவின் கரத்தால் அது வெற்றி கொள்ளப்பட்டது. இந்த போரில் ஹஜ்ரத் உம்மே ஹராம் பின் முல்ஹான் அவர்களும் பங்கு பெற்றிருந்தார்கள். அன்னாரின் ஷஹாதத் தொடர்பாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே செய்தி கூறியிருந்தார்கள். இந்த போரிலிருந்து திரும்பி வருவதற்கான அன்னாருக்கு சவாரி கொண்டு வரப்பட்டது. அன்னார் அதில் ஏறி அமர்ந்தார்கள். ஆனால் அதிலிருந்து கீழே விழுந்து விட்டார்கள். அன்னாரின் கழுத்து எலும்பு முறிந்து போனது. அதனால் அன்னாரின் ஷஹாதத் சம்பவமும் நிகழ்ந்தது. தற்போது இந்த குறிப்பு தொடர்கின்றது. எதிர்வரும் நாட்களில் எடுத்துரைக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் துவாவின் பக்கம் இன்றும் நான் கவனமூட்ட விரும்புகின்றேன். பாகிஸ்தான் அகமதிகளுக்காக துவா செய்து கொண்டிருங்கள். அல்லாஹ் அவர்களின் நிலைமைகளை சிறந்ததாக ஆக்குவானாக. பாகிஸ்தானில் வசிக்கக்கூடிய அகமதிகளுக்கும் துவாக்களுக்கான நற்பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. மேலும் அவர்கள் தங்களை சீர் செய்து கொள்வதற்கும் அல்லாஹ்வுடன் தொடர்பை அதிகரித்துக் கொள்வதற்கும் அல்லாஹ் அவர்களுக்கு நற்பாக்கியத்தை வழங்குவானாக. அல்லாஹ் விரைவாக இந்த இருளின் நாட்களை ஒளிமயமான நாட்களாக மாற்றுவானாக. மேலும் நாம் அங்குள்ள அகமதிகளை சுதந்திரத்துடன் தமது கடமைகளை ஆற்றக்கூடியவர்களாக காண்போமாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر